வெல்கம் பேக் ஃப்ரம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இன்னொரு அமேசான் ஹால் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஃபுட்வேர், பேண்ட்ஸ், டாப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஒரு ஷார்ட்டான வீடியோவா தான் இருக்கும் இன்னைக்கு. ஏன்னா நம்ம வந்து அடுத்த வீடியோ எடுக்கணும், அதனால. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் எனக்கு ஹேண்டில் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ வித் தட் ஃபார் தி டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அமேசான்ல இப்ப கிரேட் சம்மர் சேல் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது மே 7th வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதுல உங்களுக்கு 50 to 80% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு. 1500 பிளஸ் டாப் பிராண்ட்ஸும் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம 3 lakhs பிளஸ் ஸ்டைல்ஸும் அவைலபிளா இருக்கு. மறக்காம இந்த சேல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் காட்ட போற ப்ராடக்ட்ஸோட எல்லா லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. காது வலி அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, இப்ப எனக்கு வந்து இந்த காதும் ஓவரா கேக்குது. நான் பேசுறதே ஓவரா ஒரு மாதிரி எக்கோவோட சேர்த்து கேக்குது. அதனால நான் தெரியல, எப்படி பேசுறேனே எனக்கே தெரியல. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சைட் பாம்ல இருந்து இந்த ரிப்டு டிஷர்ட் தான். இது வந்து ஃபுல் சைஸ் ஸ்லீவ்ல இருக்கு. இதை நான் மெரூன் கலர்ல பிக் பண்ணேன். அண்ட் நம்ம வாங்கின பேண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பிளாக், சாண்டல் எதனாலும் வந்து இது போடலாம், அதுக்காக எடுத்தேன். இது வந்து நல்லா ஃபிட்டடா வரும். அதனால பிளாக் கலர்ல வந்து லூஸா ஒரு பேண்ட் வச்சிருந்தேன்ல, அதுக்கு போட்டா நல்லா இருக்கும். இதுல வந்து ஸ்கொயர் நெக்கோட வருது. இதை நான் எம் சைஸ்ல எடுத்தேன். அப்படியே குட்டியா இருக்கு பாருங்க. அடுத்து ஒரு டேங்க் டாப் எடுத்திருந்தேன். இது வந்து இந்த சீம்லெஸ்ஸா வரும் இல்லையா, ஸ்ட்ரெச்சபிள் ஆகுற மாதிரி, அந்த துணியில இந்த மாதிரி ஒரு ஸ்பெகட்டி ஸ்ட்ராப் வச்சு ஒரு டேங்க் டாப். இதுலயே இன்பில்ட்டா வந்து உங்களுக்கு பேடிங்கும் இருக்கு. இந்த பேடும் வந்து உங்களுக்கு ரிமூவபிள் தான். ஆனா வந்து தனித்தனியா இருக்கும்ல, அந்த பேடு கிடையாது. இது அப்படியே அட்டாச்சா வருது. அண்ட் பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. இது என்ன நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வாட்டி நான் வந்து மெஷ் மாடல்ல ஷியர் டாப் எடுத்திருந்தேன் இல்லையா, பிளாக் கலர்ல. அதுக்கு வந்து நம்ம ஒரு டேங்க் டாப், நான் வந்து கமிசோல் மாதிரி பிளாக் கலர்ல போட்டிருந்தேன். அதோட நெக்லைன் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆடா இருந்த மாதிரி இருந்தது. அதனாலதான் இந்த மாதிரி டாப் நம்ம வந்து போட்டோம்னா பாக்குறதுக்கும் வந்து டீசெண்டா இருக்கும் அப்படின்றதுக்காக. இதுலயே நீங்க வந்து அந்த மாதிரி ஷியர் டாப் போடுறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராப்பா வர மாதிரியும் போடலாம். எப்படி வேணுமோ நீங்க அதுல ப்ளே பண்ணிக்கலாம். அதுல வந்து நான் இதை எடுத்தேன். ஐம் சோ ஹாப்பி. இது வந்து நல்ல மெட்டீரியல்ல நல்ல குவாலிட்டியா இருக்கு. அடுத்து போன வாட்டி இதே டாப் வந்து ஒரு பிங்க் கலர்ல எடுத்திருந்தேன். நான் அதுல பிளாக் எடுக்கலாம்னு பார்த்தேன். பட் ஆனா பிங்க் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா. இந்த வாட்டி நான் இன்னொரு ட்ரெக்கிங் எடுத்தேன். ஒரு நேவி ப்ளூ, டார்க் நேவி ப்ளூ கலர்ல. அதுக்கு பேண்ட் வந்து அதுக்கு டாப் வந்து பிளாக்ல எடுத்தா செட் ஆகாது. ஏதாவது வேணுமே அப்படின்ட்டு நான் வந்து ப்ளூ கலர் பிக் பண்ணேன். இதுவும் சைஸ் எஸ்ல தான் எடுத்தேன். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் இன்னொரு டாப் எடுத்திருக்கேன். நான் அடுத்த வாட்டி வாங்கினா பிளாக் எடுத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கோட்லயும் வந்து அடுத்த வாட்டி எடுத்தா சாண்டல் கலர் ஒண்ணு இருந்துச்சு. நான் ஏன் இந்த வாட்டி சாண்டல் எடுக்கலன்னா, லைட் கலர்ஸ் தான் நம்மளுக்கு அந்த சீன் வந்து நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து டார்க் கலரா பிக் பண்ணேன். இந்த டிஷர்ட் வந்து ஹைலோ மாடல் மாதிரி வரும். இதை வந்து நீங்க ஒர்க் அவுட்க்கு அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இதுதான் நான் சொன்ன ட்ரெக்கிங். இது வந்து ட்வின் பேர்ட்ஸ் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து. நான் வந்து போன வாட்டி கோட்ல எடுத்தேன், குளோபஸ்ல எடுத்தேன். இது வந்து ட்வின் பேர்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு எடுத்தேன். இதுலயும் வந்து உங்களுக்கு நடுவுல வந்து லைன்லாம் வச்சு இருக்கு. இது வந்து நான் எம் சைஸ்ல எடுத்திருக்கேன். வேஸ்ட் வந்து 30 அப்படின்னு போட்டிருக்கு. டார்க் நேவி ப்ளூ அந்த கலர்ல பிக் பண்ணேன். நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது, நல்ல மெட்டீரியலா இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா ட்வின் பேர்ட்ஸ் அப்படின்ட்டு பிராண்ட் கொடுத்துட்டு பாக்கெட் மாதிரி இருக்கு இல்லையா, ஆனா அது பாக்கெட் இல்ல. ஃப்ரண்ட்லயும் உங்களுக்கு பாக்கெட் கிடையாது. பட் ஆனா உங்களுக்கு அந்த இது தெரியுதா, லைன் தெரியுதா? இப்போ நான் போட்டிருக்கேன்ல, இந்த மாதிரி டாப்க்கும் நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். எனக்கு வேஸ்ட் வந்து 28. பட் ஆனா நான் எம்ல பிக் பண்ணதுனால இது வந்து வேஸ்ட் 30 இருக்கு. ஸ்கின்னி ஃபிட்ன்றனால ஃபிட் ஆகும் அப்படின்னு ஹோப்ஃபுல்லா இருக்கு. இல்லைன்னா சைஸ் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அடுத்து ஒரு 3 ஃபுட்வேர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டெனில் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து இந்த எவ்ரிடே வெஜஸ் மாதிரி ஒன்று எடுத்திருந்தேன். இந்த மாதிரி ஆன்டிக் கோல்டு கலர்.
ஹெவியா இருக்கு. இதோட சைஸ் 39. பட் என்னோட சைஸ்க்கு வந்து இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இது வந்து ஃப்ரண்ட்ல வந்து இது ரொம்ப தின்னான ஸ்ட்ராப்ஸ். சோ அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப ஆடா இதுவாலாம் தெரியாது. கோல்டு கலர் அடிக்குமா அப்படின்னா இல்ல. அண்ட் இது பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெர்ஃபெக்ட்டான ஹைட், வாக் பண்றதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அண்ட் இதுல இருக்கிற அந்த இது வந்து ரொம்ப குஷனியா இருக்கு. அடுத்து இன்ஃபைல ஒரு வெஜஸ் எடுத்தது. நான் தான் சொன்னேன் இல்லையா, வெஜஸ் வந்து கொஞ்சம் தேடிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நார்மல் பிளாட்ஃபார்மோ இல்லைன்னா அந்த பாயிண்டட் ஹீல்ஸ் போடுறதை விட இது வந்து நீங்க ரொம்ப நேரம் போட்டு நடக்கலாம். இதை வந்து நான் சைஸ் 38ல எடுத்திருக்கேன். நல்ல வேலை எனக்கு சைஸ் 39 வந்து இன்ஃபைல பெருசா இருந்தது. இது வந்து பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. பெய்ஜ் கலர்ல எடுத்திருந்தேன். இது வந்து இந்த கால் வைக்கிற இடம் வந்து ஸ்வீட் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு. இந்த மலையில தண்ணி எல்லாம் பட்டா அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடும். அதனால நீங்க பார்த்து நடக்கிற மாதிரி இருக்கும். வெஜஸோட ஹைட் இவ்வளவுதான். ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி தான் இருக்கு. வெரி கம்ஃபர்டபுள். இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் போடுறதுனால இது கொஞ்சம் டைட்டா இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆயிடும். லாஸ்ட் ஃபுட்வேர் வந்து மார்க் லாயர் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து இந்த வெஜஸ் எடுத்திருந்தேன். இது வந்து கொஞ்சம் பெரிய வெஜஸ் தான். பட் ஆனாலும் வந்து ரொம்ப உங்களுக்கு நடக்கிறதுக்கே தடுமாறி நடக்கிற மாதிரி இருக்காது. ஃப்ரண்ட்ல பார்க்க இப்படிதான் இருக்கு. அண்ட் இது ஸ்ட்ராப் வந்து இப்படி நல்லா லிஃப்டடா தான் வரும். பக்கிள்ஸ் வச்சு இருக்கு. இது வந்து நான் சைஸ் 40ல எடுத்தேன். எனக்கு என்னமோ இது குட்டியா வந்துருமோ அப்படின்னு நினைச்சு 40ல எடுத்தேன். இது ரொம்ப பெருசா இருக்கு. ஆனாலும் போட்டு நடந்து பார்த்தேன் எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கா என்ன ஏதுன்னு. ரொம்ப ரொம்ப இதுவா என்ன சொல்றது, ரொம்ப ஹைட்டா இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்ல. கீழே விழுந்துருவோமோ அப்படி இல்ல. பட் ஆனா லூஸா இருக்கு. இதோட வெஜஸோட மெட்டீரியலும் அந்த காட் மெட்டீரியல் மாதிரி இருக்கு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நான் இதுவும் எக்ஸ்சேஞ்ச் போடணும். அன்பார்ச்சுனேட்லி நான் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டேன் கலர்ல எடுத்திருந்தேன். இதெல்லாம் தான் இந்த வாட்டி வாங்கின ஐட்டம்ஸ். இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். எவ்வளவு நேரம், ஒரு 5 நிமிஷம் வீடியோ தானோ, 11 மினிட்ஸோ என்னமோ தான் ஃபிலிம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, கண்ணு தெரியல, ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்கு கேமரா. ஸோ யா, ஒரு குட்டியான வீடியோ. நாளைக்கு வந்து கோஸ்ட் வீடியோ போட்டேன். ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து லாஸ்டா நான் போட்டேன் இல்லையா, நேத்து போட்டேன் வீடியோவை. நைட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போடுறதுக்கு. யாருமே பார்க்கவே இல்லை. பட் ஆனா அதுல சொல்லியிருந்தேன் லைக் பண்ணலன்னா நான் அடுத்த இது போட மாட்டேன். ஏன்னா எனக்கு அப்பதான் வந்து என்னோட வீடியோ வந்து எக்ஸ்ப்ளோர் பேஜ்ல வந்து யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும். அதுக்காக நேத்து தான் போட்டேன். அவ்வளவா வீடியோ ஓடல. பட் ஆனா அதுக்கு முன்னாடி போட்ட கோஸ்ட் வீடியோவை விட லைக் வந்து ஏறிடுச்சு. 738 இருக்கு. ஸோ ஹார்ட்லி ஒரு 300 லைக்ஸ் தான் வந்துரும். புசுக்குன்னு வந்துரும். அப்புறம் வந்து வீடியோங்க லைக் வந்துச்சு, வீடியோங்கன்னு கேட்க ஆரம்பிச்சுவாங்க. ஸோ அதனால நான் எடுத்து வச்சிடுறேன். ஒரு 2 வீடியோ மட்டும் நான் இப்ப எடுத்து வச்சிருவேன். இத்தனை நாளும் நான் வந்து டைம் என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். நான் போன வீடியோல டைம் காட்டவே இல்லை. இப்ப டைம் வந்து 2:09 ஆகுது. நாட் பேட். இன்னும் நம்ம வந்து ஒரு 2 வீடியோ எடுத்துட்டு நான் காட்டின ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் போட்டு காட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, ரொம்ப லேட் இல்ல. ஆனா வந்து நான் இன்னைக்கு லேட்டா தான் ஆரம்பிச்சேன். ரொம்ப லேட் ஆயிடுமோ அப்படின்னு பார்த்தேன். இன்னைக்கு நம்ம மேக்கப் போடல, அப்படியே நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்றதுனால கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம். பிளான் என்னவா இருந்துச்சுன்னா, ஹேர் வாஷ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து எடிட் பண்ற ஒர்க் இல்ல, வீடியோ பப்ளிஷ் பண்ற ஒர்க் இல்ல, எந்த ஒரு ஒர்க்குமே ஐயோ இது முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இல்ல. ஸோ அதனால வந்து எந்திரிச்சிட்டு சில்லா தலை குளிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன். இது காது வலிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி டிராப்ஸ் போட்டு இது பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். டிராப்ஸ் போட்டோன்னே இன்னும் பெயின் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. பெயின்ல வந்து ஃபீவர்லாம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தொண்டையும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது என்னடா இது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் டேப்லெட் போட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் என்ன நானே வந்து இது பண்ணிட்டு ஈவினிங் மேல ஆயிடுச்சு. நான் தலை குளிக்கிறதுக்கே 7 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா டின்னர் சாப்பிட்டுட்டு பொறுமையா என்ன நானே கோப்பப் பண்ணி பண்ணு அப்படின்ட்டு உட்கார்ந்தேன். 2 வீடியோ முடிச்சிருக்கோம். மணி 2 ஆயிடுச்சு. தேங்க்ஃபுல்லி இது வந்து ஷார்ட்டான வீடியோஸ் அப்படின்றதுனால நான் வந்து குட்டி குட்டியா எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததெல்லாம் வந்து லாங் வீடியோஸ் தான். இப்போ லாஸ்ட் எபிசோட் 39 அது வந்து 49 மினிட்ஸ் போட்டேன். அது வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க 1 hour வீடியோ போடுங்க அப்படி. 49 மினிட்ஸ்க்கும் 60 மினிட்ஸ்க்கும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 11 மினிட்ஸ் தான். 10 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 10 மினிட்ஸ் தானே, எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுங்க. நான் இப்ப அடுத்த எபிசோட் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா போடுவேன். ஏன்னா இந்த லாஸ்டா போட்ட லாங் வீடியோஸ், இப்ப நான் ரீசெண்டா போடுற லாங் வீடியோஸ் அவ்வளவா ஓடல. சோ அதனால மேபி நான் இந்த எபிசோட் மட்டும் ஷார்ட்டா போட்டு எப்படி அல்காரிதம் வந்து இருக்கு அப்படின்றது செக் பண்றதுக்காக ஷார்ட்டா 5 வீடியோஸ் எப்பயும் போல
5 வீடியோஸ் இல்ல 5 ஸ்டோரீஸ் அந்த மாரி எடுத்துட்டு தென் அடுத்த எபிசோட்ல இருந்து எப்படி அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். நான் வந்து இப்பயே சொல்ட்டேன். ஒரு நாளைக்கோ, நாளான்னைக்கோ வரப்போற வீடியோக்கு நான் இப்பவே உங்களுக்கு வார்னிங் குடுத்துட்டேன். நீங்க வந்து அப்ப பார்த்துட்டு என்னது இது கோஸ்ட் வீடியோ குட்டியா இருக்கு அப்படின்னு கேட்டறக்கூடாதுல்ல. அதுக்காக எனக்கு இந்த கம்மல் புடிச்சிருக்கு. ரொம்ப நாள் அப்புறம் கொஞ்சம் லாங் இயரிங் போட்டிருக்கேன் நானு. சரி ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம். பேசிட்டே இருந்தா நான் பேசிட்டே இருப்பேன். அடுத்து நம்ம வீடியோ எடுக்கவே மாட்டோம். இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.